நீங்க தினமும் ரூ. 100 செலவு பண்றீங்களா? ஒரு டீ, ஸ்நாக்ஸ் அல்லது தேவையில்லாத செலவுகள். அதே ரூ. 100 தினமும் சேமிச்சா எதிர்காலத்துல எவ்வளோ பெரிய தொகை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ கடைசி வரையும் பாருங்க. தினமும் நீங்க ரூ. 100 சேமிச்சீங்கன்னா, மாசம் ரூ. 3000. அதுவே வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 36,500. அதுவே 10 வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரூ. 3,65,000. இதுவரையும் சாதாரண சேமிப்பு மட்டும் தான் பார்த்தோம். இந்த ரூ. 100 தினமும் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சுட்டு வந்தா எவ்வளவு கிடைக்கும்? எக்ஸாம்பிளுக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு எடுத்துக்கிட்டா கூட, மாதம் ரூ. 3000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா, 10 வருஷத்துல நம்ம முதலீடு பண்ண தொகை ரூ. 3,66,000. அதுவே நமக்கு கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 7,00,000. 20 வருஷத்துலன்னு எடுத்துக்கும்போது, நம்ம முதலீடு பண்ண தொகை ரூ. 7,70,000 இருக்கும். அதுவே நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை ரூ. 30,00,000. 25 வருஷங்கள்லன்னு எடுத்துக்கும்போது, நம்ம முதலீடு பண்ண தொகை வெறும் ரூ. 9,00,000 தான். அதுவே நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது ரூ. 57,00,000 நமக்கு கடைசியில கிடைக்கும். பணக்காரனாக பெரிய சம்பளம் மட்டும் முக்கியம் இல்ல. தொடர்ச்சியான முதலீட்டு பழக்கம் தான் அவசியம். தினமும் ரூ. 100 முதலீடு பண்ணி கூட நம்மளால பணக்காரன் ஆக முடியும். இன்றே உங்களுடைய ரூ. 100க்கான முதலீட்ட தொடங்குங்க. இதேபோல பல பயனுள்ள தகவல்கள தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய பணப்பழகு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க.